கல்வி தொலைக்காட்சியை பற்றி அண்ணன் அவர்கள் எடுத்து சொன்னால் கல்வி தொலைக்காட்சி நாங்கள் இன்னும் சீரும் சிறப்புமாக கொண்டு போயிட்டு இருக்கோம். அதனால தான் இன்றைக்கி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,23,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பயன்படுகின்ற அளவுக்கு அதில் இருக்கிற வீடியோ கண்டென்ட் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அது பிரைவேட் பிளே சார்ந்தவர்களும் அதை பயன்படுத்துகிற அளவுக்கு அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அண்ணன் அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி அரசு பள்ளியிலிருந்து மாணவ சேர்க்கை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்று சொன்னீங்க. அது இயல்பான ஒரு சமூகம் இருக்கும் பொழுதும் கொரோனா போன்ற ஒரு பேரிடர் வந்ததுக்கு பிறகு ஒரு சமூகம் இருப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றது. ஆக அந்த விதத்தில் நீங்கள் 2019-2020 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 68 லட்சத்திற்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் அரசு பள்ளியிலும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியும் இருந்தார்கள். இன்றைக்கு அது கிட்டத்தட்ட 69,57,000 1,18,000 மாணவர்கள் கூடுதலாக வந்திருக்கிறார்கள். நடுப்பு 2021 அதிகமானதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். கிராஃபே பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் எல்லா விதத்திலும் ஒரு ஏறி தான் இறங்கியிருக்கும். ஏன்னா வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் பிள்ளைங்கள் எங்கே போய் இருந்து சேர்க்கிறாங்கன்னா அரசு பள்ளியை நோக்கி வந்து தான் சேர்க்கிறாங்க. பிறகு வாழ்வாதாரம் சீரழியும் போது எப்படியாச்சும் கடனுடன் வாங்கி தனியார் பிள்ளை சேர்க்கணும் அவர்கள் ஆசைப்படுறது அவருடைய விருப்பம். இது ஜனநாயக நாடு. எந்த பிள்ளை வேணா எங்கே வேணா படிக்கிறாங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க படிக்கணும், எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு வெளியில் போயிடக்கூடாது என்கின்ற விதத்தில் அந்த பிள்ளைங்களையும் இன்னைக்கு நாங்கள் வந்து எங்களுடைய பிள்ளைகளாக தான் பார்த்து நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி அண்ணன் வேல்முருகன் வந்து ரொம்ப ஒரு நல்ல கருத்து சொன்னாங்க. இந்த ஜாங் எட்டல் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் போன் மூலமாக அடிக்ஷன் ஆகுது குழந்தைங்க. யாராவது பார்த்தீங்கன்னா 54% பிள்ளைங்க ஸ்மார்ட். பிகாஸ் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்துல தான். எப்போ நீங்கள் ஆன்லைன் ஜூம் மூலமாக கூகுள் ஆப்பிள் மூலமாக பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோமோ அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த அடிக்ஷன் அவங்க 54%. இது எங்கேருந்து இந்த ஷிஃப்ட் நடக்குதுன்னா 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இந்த அடிக்ஷனே ஆரம்பிக்குது. ஸோ அதற்கென்று தனியாக அவங்க சொன்னதையும் கருத்தில் வைத்துக்கொண்டு இந்த ஸ்மார்ட் போன், ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நான் பிடிஆரோட பேசும்போது ஆஸ்திரேலியா போன்ற இடத்துலாம் சோஷியல் மீடியாவுக்கு நிறைய தடைகள் வந்திருக்கு. 14 வயசு பிள்ளைங்க நம்மளும் செய்ய முடியாதா என்று சொன்னார்கள். இது ஒரு மாநிலம் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவு அல்லது ஒரு நாடு சார்ந்து எடுக்க வேண்டிய முடிவு என்று அவர் சொல்லியிருக்காரு. அது டெக்னாலஜிஸ் நிறைய அதில் இன்வால்வ் பண்ண வேண்டும். கண்டிப்பாக அதை நாங்கள் உற்று நோக்குவோம் என்று. ஏன்னா அரசாங்கத்துடைய கன்சர்ன் என்ன, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரோட கன்சர்ன் என்னங்கிறதை காட்ட வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது.